தமிழக அரசியல் காலம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேவேக அரசியல் வியூகங்கள் மற்றும் கூட்டணி சமன்பாடுகள் குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தவேக காங்கிரஸ் கட்சியுடன் கரம் கோர்த்தாலும் ஒரு நிலையான ஆட்சியை அமைப்பதில் உள்ள சவால்கள் குறித்து அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். தற்போதைய அரசியல் சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி VCK, இந்திய கம்யூனிஸ்ட் CPI மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் CPM ஆகிய கட்சிகளை தனது பக்கம் ஈர்ப்பது விஜய்க்கு பெரும் சவாலாக இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த கட்சிகள் பல தசாப்தங்களாக திராவிட கொள்கைகள் மற்றும் இடதுசாரி சித்தாந்தங்களில் ஊறிப்போனவை. தவேகவின் கொள்கை விளக்க கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற முழக்கம் இந்த கட்சிகளை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அதிகார பகிர்வு மற்றும் அமைச்சரவை பங்கீடு ஆகியவற்றில் உடன்பாடு காண்பது மிக கடினம். ஒருவேளை பெரும் போராட்டத்திற்கு பிறகு இந்த கட்சிகளின் ஆதரவை பெற்றாலும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்துவது விஜய்க்கு ஒரு முள்படுக்கையாகவே அமையும். ஒவ்வொரு கொள்கை முடிவிலும் இடதுசாரிகளின் தலையீடு மற்றும் விசிகவின் சமூக நீதி கோரிக்கைகளை சமன் செய்வது விஜயின் தனிப்பட்ட முடிவெடுக்கும் திறனை டிசைசிவ் லீடர்ஷிப் வெகுவாக பாதிக்கும். தவேக தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ பலம் 107 ஆக உள்ளது. இதற்கு காரணம் அக்கட்சியின் தலைவர் விஜய் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதே ஆகும். சட்டப்படி அவர் ஒரு தொகுதியை தக்க வைத்து கொண்டு மற்றொன்றை துறக்க வேண்டிய சூழலில் தற்போதைய பலம் 107 ஆக கணக்கிடப்படுகிறது. இதற்கிடையில் போதிய பலம் இல்லாமல் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியாது என ஆளுநர் தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாலும் 112 MLAக்கள் ஆதரவுதான் வரும். அதோடு ஆளுநர் 118 MLAக்கள் ஆதரவை கேட்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனையும் செய்தும் வருகிறார். திமுக 73 இடங்களையும் அதிமுக 53 இடங்களையும் பெற்றுள்ள இந்த தீர்ப்பு வாக்காளர்கள் எந்த ஒரு தனி நபருக்கும் அல்லது கட்சிக்கும் முழுமையான அதிகாரத்தை வழங்க விரும்பவில்லை என்பதையே காட்டுகிறது. 112 என்ற பலத்துடன் தாவேக 107 பிளஸ் காங்கிரஸ் 5, விஜய்க்கு இன்னும் 6 இடங்கள் தேவைப்படுகின்றன. இந்த சிக்கலான சூழலில் சிறிய கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார். இனி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் அதிமுகவும் தவேகவும் இணைந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். நேரடி கூட்டணியை விட அதிமுக வெளியிலிருந்து அவுட்சைட் சப்போர்ட் ஆதரவு அளிப்பது விஜய்க்கு நிர்வாக ரீதியாக பெரிய நிம்மதியை தரும். தவேகவின் முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அதிகார வர்க்கத்தின் பியூரோக்ராசி ஒத்துழைப்பை பெறவும் அதிமுக போன்ற அனுபவம் வாய்ந்த கட்சியின் மறைமுக ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுகிறது. நிர்வாக சிக்கல்களும் விளைவுகளும் அதிமுகவின் ஆதரவு இல்லாத பட்சத்தில் சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தால் ஏற்படும் சிக்கல்கள் பின்வருமாறு: முடிவெடுப்பதில் தாமதம், கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகளால் மக்கள் நலத்திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவதில் தேக்கம் ஏற்படும், அரசியல் ஸ்திரமின்மை, சிறு கட்சிகள் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறாத போது ஆதரவை விலக்கிக் கொள்வதாக அச்சுறுத்தும் சூழல் உருவாகலாம், நிர்வாக கட்டுப்பாடு, அனுபவமிக்க அதிமுக போன்ற ஒரு அமைப்பின் துணை இருந்தால் மட்டுமே அரசு இயந்திரத்தை சுணக்கமின்றி இயக்க முடியும், டெல்லியின் கோபம், டெல்லியை துணிச்சலாக எதிர்கொள்ள விஜய் ஒன்றும் திமுக அல்ல. தமிழக அரசியலில் தனி ஆளுமை என்று தன்னை முன்னிறுத்தி கொள்ள விஜய் முயன்றாலும் யதார்த்த அரசியல் எண்களை நம்பர்ஸை அடிப்படையாக கொண்டது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழகத்தில் திமுக எனும் மாபெரும் அரசியல் இயந்திரத்தை எதிர்கொள்ள அதிமுகவின் ஆதரவு அல்லது அக்கட்சியுடன் ஒரு சுமூகமான உறவு இல்லாமல் விஜய் ஒரு சுமூகமான ஆட்சியை ஸ்மூத் கவர்னன்ஸ் வழங்குவது என்பது தற்போதைய சூழலில் சாத்தியமற்ற ஒன்றாகவே தெரிகிறது. 2026 தேர்தல் களம் விஜயின் ராஜதந்திரத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாகும். தமிழக அரசியல் காலம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில்
தமிழக வெற்றிக் கழகத்தின் தேவேக அரசியல் வியூகங்கள் மற்றும் கூட்டணி சமன்பாடுகள் குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தவேக காங்கிரஸ் கட்சியுடன் கரம் கோர்த்தாலும் ஒரு நிலையான ஆட்சியை அமைப்பதில் உள்ள சவால்கள் குறித்து அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். தற்போதைய அரசியல் சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிகே, இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிபிஎம் ஆகிய கட்சிகளை தனது பக்கம் ஈர்ப்பது விஜய்க்கு பெரும் சவாலாக இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த கட்சிகள் பல தசாப்தங்களாக திராவிட கொள்கைகள் மற்றும் இடதுசாரி சித்தாந்தங்களில் ஊறிப்போனவை. தவேகவின் கொள்கை விளக்க கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற முழக்கம் இந்த கட்சிகளை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அதிகார பகிர்வு மற்றும் அமைச்சரவை பங்கீடு ஆகியவற்றில் உடன்பாடு காண்பது மிக கடினம். ஒருவேளை பெரும் போராட்டத்திற்கு பிறகு இந்த கட்சிகளின் ஆதரவை பெற்றாலும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்துவது விஜய்க்கு ஒரு முள்படுக்கையாகவே அமையும். ஒவ்வொரு கொள்கை முடிவிலும் இடதுசாரிகளின் தலையீடு மற்றும் விசிகவின் சமூக நீதி கோரிக்கைகளை சமன் செய்வது விஜயின் தனிப்பட்ட முடிவெடுக்கும் திறனை டிசைசிவ் லீடர்ஷிப் வெகுவாக பாதிக்கும். தவேக தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ பலம் 107 ஆக உள்ளது. இதுக்கு காரணம் அக்கட்சியின் தலைவர் விஜய் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதே ஆகும். சட்டப்படி அவர் ஒரு தொகுதியை தக்க வைத்து கொண்டு மற்றொன்றை துறக்க வேண்டிய சூழலில் தற்போதைய பலம் 107 ஆக கணக்கிடப்படுகிறது. இதற்கிடையில் போதிய பலம் இல்லாமல் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியாது என ஆளுநர் தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாலும் 112 எம்எல்ஏக்கள் ஆதரவுதான் வரும். அதோடு ஆளுநர் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை கேட்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனையும் செய்தும் வருகிறார். திமுக 73 இடங்களையும் அதிமுக 53 இடங்களையும் பெற்றுள்ள இந்த தீர்ப்பு வாக்காளர்கள் எந்த ஒரு தனி நபருக்கும் அல்லது கட்சிக்கும் முழுமையான அதிகாரத்தை வழங்க விரும்பவில்லை என்பதையே காட்டுகிறது. 112 என்ற பலத்துடன் தாவேக 107 பிளஸ் காங்கிரஸ் 5, விஜய்க்கு இன்னும் 6 இடங்கள் தேவைப்படுகின்றன. இந்த சிக்கலான சூழலில் சிறிய கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார். இனி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் அதிமுகவும் தவேகவும் இணைந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். நேரடி கூட்டணியை விட அதிமுக வெளியிலிருந்து அவுட்சைட் சப்போர்ட் ஆதரவு அளிப்பது விஜய்க்கு நிர்வாக ரீதியாக பெரிய நிம்மதியை தரும். தவேகவின் முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அதிகார வர்க்கத்தின் பியூரோக்ராசி ஒத்துழைப்பை பெறவும் அதிமுக போன்ற அனுபவம் வாய்ந்த கட்சியின் மறைமுக ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுகிறது. நிர்வாக சிக்கல்களும் விளைவுகளும் அதிமுகவின் ஆதரவு இல்லாத பட்சத்தில் சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தால் ஏற்படும் சிக்கல்கள் பின்வருமாறு: முடிவெடுப்பதில் தாமதம், கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகளால் மக்கள் நலத்திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவதில் தேக்கம் ஏற்படும், அரசியல் ஸ்திரமின்மை, சிறு கட்சிகள் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறாத போது ஆதரவை விலக்கிக் கொள்வதாக அச்சுறுத்தும் சூழல் உருவாகலாம். நிர்வாக கட்டுப்பாடு, அனுபவமிக்க அதிமுக போன்ற ஒரு அமைப்பின் துணை இருந்தால் மட்டுமே அரசு இயந்திரத்தை சுணக்கமின்றி இயக்க முடியும். டெல்லியின் கோபம், டெல்லியை துணிச்சலாக எதிர்கொள்ள விஜய் ஒன்றும் திமுக அல்ல. தமிழக அரசியலில் தனி ஆளுமை என்று தன்னை முன்னிறுத்தி கொள்ள விஜய் முயன்றாலும் யதார்த்த அரசியல் எண்களை நம்பர்ஸை அடிப்படையாக கொண்டது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழகத்தில் திமுக எனும் மாபெரும் அரசியல் இயந்திரத்தை எதிர்கொள்ள அதிமுகவின் ஆதரவு அல்லது அக்கட்சியுடன் ஒரு சுமூகமான உறவு இல்லாமல் விஜய் ஒரு சுமூகமான ஆட்சியை ஸ்மூத் கவர்னன்ஸ் வழங்குவது என்பது தற்போதைய சூழலில் சாத்தியமற்ற ஒன்றாகவே தெரிகிறது. 2026 தேர்தல் களம் விஜயின் ராஜதந்திரத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாகும்.